இந்த வீடியோவில் 23rd ஜானோட ரிப்போர்ட் கார்டு என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 73 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ரியலி இட்ஸ் மோட்டிவேட்டிங் ஃபார் மை டீம். இத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்க்குறதுக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மூவிங் ஃபர்தர் நம்ம எப்படின்றத டிசைட் பண்ணலாம். மேபி ஒரு இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு மாஸ் ஆடியன்ஸ் இல்லை, இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ரைவேட் வீடியோவாக கூட இதை மாற்றிடலாம். பட் மூவிங் ஃபர்தர் கொஞ்சம் நாளில் வி வில் டிசைட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ரிப்போர்ட் இருக்குதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட்ஸ் இருக்குது, பார்ப்போம். ஓகே, ஆர்எஸ்ஐ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் ஒரு 35லேருந்து ஒரு 41, 42 ரேஞ்சில் தான் இருக்குது. அதில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. மூவிங் ஆவரேஜ் இன்றைக்கி 10க்கு மேலே வந்துரும்னு எதிர்பார்த்தோம். ஒரு 10-12 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு க்ளோசிங்கில். ஸோ அதனால் இன்றைக்கி பிலோவில் இருக்குது. ஸோ எல்லாமே மூவிங் ஆவரேஜ் 200, 50, 20, 10 எல்லாமே வந்து நிஃப்டி ஆஸ் ஆஃப் நவ் கீழே தான் இருக்குது. அதுக்கு மேலே இன்னும் வரல. ஓவரால் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு மூவிங் ஆவரேஜ் 250 பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் 20ல் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. மூவிங் ஆவரேஜ் 10ல் இப்போ 30 அண்ட் அபோவ் மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு இதை நான் பேசியிருந்தேன், 2 டேஸ் முன்னாடி பேசியிருந்தேன். 2 டேஸ் மார்க்கெட் விழும் போதே இந்த மூவிங் ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் 23 இருந்தது அபோவ். 50 கம்பெனியில் 23 கம்பெனி மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே இருக்கிறது. அது அப்போயே நான் சொல்லியிருந்தேன் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 கம்பெனி மேலே இருக்குது. இது இட்ஸ் அ குட் சைன் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்லைடுக்கு மட்டும் ஐ திங்க் இன்னும் விடிவு காலம் வரவே இல்லை. கொஞ்சம் மார்க்கெட் ஏறிச்சுனாலே எஃப்ஐஎஸ்க்கு ஒரே ஒரு ஆனந்தமாக ஆயிடுவாங்க போல். கொஞ்சம் மார்க்கெட் ஏறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வீங்கடா அப்படின்ற மாதிரி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஈவன் க்ரீனில் க்ளோஸ் ஆனாலும் எஃப்ஐஎஸ் ஸ்டில் இன் செல் ஒன்லி. 5460 க்ரோர்ஸுக்கு விற்றுருக்காங்க. டிஎஸும் கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் 3712 க்ரோர்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. பட் இன்னும் இந்த ஸ்லைடுக்கு எந்த ஒரு விடிவு காலமும் வரல. எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு 2 நாள் மேபி அவங்க பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல. 2 நாள் அவங்க பையில் இருந்தால் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே, F1 ஓப்பன் பொசிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா இது. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் மார்க்கெட் க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் பப்ளிக் ஆல்மோஸ்ட் ஒரு 3,55,000 கான்ட்ராக்டு இன்றைக்கி செல்லில் இருக்கிறாங்க. ப்ரோ இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக இருந்துருக்கிறாங்க பப்ளிக் கிட்டேருந்து கேஷை வாங்குறதுல. ப்ரோ ஒரு 2,34,000 கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக பை வந்திருக்கு. எஃப்ஐஎஸும் 1,20,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்குது. ஸோ இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ பப்ளிக் ஒரு 6,56,000 கான்ட்ராக்ட் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பீக் ஒரு 13 lakhs போனது. இப்போ 6.56 lakhs இருக்கிறது இட்ஸ் ரியலி அ குட் சைன். நாளைக்கும் இன்னும் கொஞ்சம் பப்ளிக் கிட்டேருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் 656 12 lakhs 13 lakhs இருந்ததுக்கு 656 கண்டிப்பாக ஒரு பெட்டர் சைன் தான். இது கண்டினியூ ஆகுதா நாளைக்கு அப்படின்றத நமக்கு பார்த்துடலாம். ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மிங் வீக் 30th எக்ஸ்பைரி. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்டுக்கு 23,000ம் காலுக்கு 24,000ம் இருக்குது. இந்த டேட்டாவும் ஷோஸ் ஒரு புல்லிஷ் சைன்னு தான் காமிக்குது. மார்க்கெட் ஒரு 23,200ல் தான் இருக்குது. ஆனால் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் சைட் 23,000 இருக்குது. காலோட ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,000 இருக்குது. அதாவது கால் கம்மியாக வந்து விற்கிறதுல கொஞ்சம் பயப்படுறாங்க. கால் கொஞ்சம் பின்னாடி போய் விற்கலான்றதே பார்க்குறாங்க. ஸோ புட்டோட செகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 22,500, தேர்டு 23,200. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 rupees கம்மியாக இருக்க கான்ட்ராக்ட் நான் எடுக்கல, அதுக்கு மேலே இருக்க கான்ட்ராக்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,800 செகண்டும் 23,500ம் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவும் பார்க்குறது இட்ஸ் அ புல்லிஷ் சைன் அப்படின்ற மாதிரி இதில் காமிக்குது. இந்தியா விக்ஸ் 16.70 ஒரு நேற்றுலேருந்து ஒரு 0.7 தான் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் குறைஞ்சிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. என்ன இருந்தாலும் 15 கம்மியாக இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் புல். அதுக்கு மேலே இருக்கிறது வாலட்டிலிட்டி இருக்கும். பட் எனிவே பட்ஜெட் இருக்கிறதால இந்த 16.70 ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்போவும் நினைக்கிறேன். இந்த டேட்டா உங்களுக்கு ஏற்கனவே நான் எல்லா வீடியோலையும் காமிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து 23,500 மேலாம் போச்சுன்னா நல்ல ஒரு அப்பு இருக்கும்னு நம்ம நம்புகிறோம்.
இன்னைக்கும் சப்போர்ட் நான் ஜனவரி மந்த் சப்போர்ட்லேருந்து ஒரு 170 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும். சப்போர்ட்லேருந்து ஒரு ப்ரெட்டி டீசென்ட் அப் மூவ் மார்னிங்கில் இருந்திருக்கும். ஸ்டில் இந்த சப்போர்ட்டை பார்த்துருப்பீங்க எத்தனை முறை அந்த இடத்துல எடுக்குதுன்னு சொல்லி. ஒவ்வொரு நாளும் இது ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்தாலே இந்த மூவே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் போல். பட் இன்றைக்கும் இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ஏறி இருக்கு. ஓகே, நம்மளுடைய சாகாவோட வியூ 50 கம்பெனிஸில் எப்படி இருக்குதுன்னா, புல் ஒரு ப்ரெட்டி டீசென்ட் அப் மூவ் வந்திருக்கு. 29 வந்திருக்கு, பேர் 12 அண்ட் நியூட்ரல் 8 வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடர் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி ஓவரால் நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்க்கும்போது ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் தான் அப்பா இருந்திருக்குமே தவிர, ஆனால் ப்ராடர் மார்க்கெட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு புல் மார்க்கெட்டுக்கு ப்ராடர் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப நல்லது. சும்மா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வச்சு மார்க்கெட்டை ஏற்றிருப்பாங்க. பட் இன்றைக்கி அப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கி நிறையா ஸ்டாக்ஸ் வந்து ப்ராமிசிங்காக இருக்குது. இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. ஓவரால் என்டையர் என்எஸ்சிலேயே ஓவரால் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் பர்டிகுலராக நீங்கள் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுக்கான்னு யோசிப்பீங்க. ஆனால் ஸ்டாக்ஸ் ஓவரால் நிறையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் a வெரி குட் சைன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கும்ன்றது. ஓகே, இதுதான் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். இது நேற்று நான் சார்ட்டாக இல்லாமல் அப்படியே லைவ் இடத்துல வரைஞ்சிருப்பேன். இதுதான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு. இன்கேஸ் ஃபஸ்ட்டு கீழே போயிடுச்சுன்னா அடுத்து கண்டிப்பாக மேலே போகும்னு சொல்லியிருப்பேன். அதேமாதிரி இன்வெர்ஷனும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃபஸ்ட்டு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே வரும் அப்படின்னு பேசியிருப்பேன். இன்றைக்கி இந்த இடம் தான் வந்திருக்கும். இந்த இடம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1245 அந்த ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்ச்லேருந்து மார்க்கெட் டவுன் வந்திருக்கும். இது டவுன் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 23,250 புட்டு 11.35 அந்த டைமில் லோ இருந்தது. அதுக்கப்புறம் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து 48 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது இந்த 80 பாயிண்ட்ஸ் மூவ் தான். ஆனால் அந்த 23,250 புட்டு மட்டும் 3 டைம்ஸ் 3 பேகர் ஓகே 3 மடங்கு வந்து உயர்ந்திருக்கும். அதே மாதிரி இந்த விஷயம் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அப்போ நம்ம நிறைய கேஷை போட்டு இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த 80 பாயிண்ட்டு செகண்ட் ஹாஃபில் இன்கேஸ் நமக்கு எடுக்க தெரிஞ்சதுனாலே நமக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு சின்ன ரிஸ்க் தான். அது ஒரு 12 ரூபா தான் இருந்திருக்கும். 12 ரூபான்றது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 900 ருபீஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். பட் அது வந்து நல்ல ஒரு 3 டைம்ஸ் ஆகுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ் தான் சொல்கிறேன். இதில் வந்து நேற்று நான் கொடுத்தேன் இன்னைக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு இது ஒரு பெருமை பீத்திக்கிறதுக்கோ இல்லை சும்மா வந்து ஒரு நியூஸை வாசிச்சுக்கிட்டு எங்கேயோ ஏதோ உலகத்தில் என்னமோ பண்ணுறானோ அந்த நியூஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கான ப்ரோக்ராமே இது கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ். எப்படி ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை வச்சு நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோம் அவ்வளோதான். இது எதுவுமே கிடையாது. இதில் ஒரு ஸ்லைடு கூட உங்களுக்கு டைம் வேஸ்ட்டே இருக்காது. எல்லாமே அந்த நாலேஜபுளாக இருக்கும். எல்லாமே என்எஸ்சிலேருந்து எடுக்கிற டேட்டா தான். ஓகே, அந்த டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை நம்ம எப்படி பார்க்குறோம், ஓகே அது மார்க்கெட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எப்படி அடுத்த நாள் அதே மாதிரி நடக்குது, அது அவ்வளோதானே தவிர இதில் வந்து இப்போ இது வந்து நீங்கள் இது 3 டைம்ஸ் ஆகுது 4 டைம்ஸ் ஆகுது இது நீங்கள் எடுங்க அதெல்லாம் இது கிடையவே கிடையாது. இது எங்களை வந்து சும்மா நாங்கள் நல்லா கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பெருமையாக சொல்லிக்கிறதுக்கோ எதுவுமே இது விஷயமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு நாலேஜ் பர்பஸ் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறோம் அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க அவ்வளோதான். ஆனால் இதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரியே எல்லா வாரமும் ஆகும், நான் வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எடுப்பேன் அப்படின்றது மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஆப்ஷன்ஸு இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி பையர் ஹெவியாக வந்து இதை ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியான்னு சொல்லிட்டு ஹெவியாக பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சுட்டு எல்லா எக்ஸ்பைரி தான் ஓகே. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன கேஷை போட்டுட்டு ட்ரை பண்ணலாம். பட் அது வந்ததுன்னா ஓகே, வரலனாலும் சூப்பர். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க அந்த மாதிரி கேஷ் இருக்கிறத மட்டும் இந்த ட்ரேட் பண்ணலாம். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, இந்த இந்த 80 பாயிண்ட்ஸுக்கு வந்து ஈவன் 3 டைம்ஸ் மணி டபுள் ஆகும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்றது தான் சொல்கிறேனே தவிர இதை யாரும் வந்து இதே பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஸ்லைடில் சொல்லவே இல்லை. ஓகே, இப்போ லைவ்ல என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். இதுதான் நான் பேசியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த 80 பாயிண்ட்ஸு நேற்று இதுதான் சொல்லியிருப்பேன். இப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து இன்வெஸ்ஷனாக எடுத்துக்கோங்க. அப்போ இப்படி இருக்குது அர்த்தம். அதுதான் வந்து எக்ஸாக்டாக இன்றைக்கி மூவ் ஆகிருக்கும்.
ஓகே, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு இது எப்படின்னா, நாளைக்கு ஒரு ட்ரிக்கி டேன்னே சொல்லலாம். ட்ரிக்கி டேனா எப்படி சொல்றதுன்னா, இட் பி லைக் ஒரு திடீர்னு இன்கேஸ் ஒரு மூமெண்ட், நல்ல ஒரு மூமெண்ட் டே அந்த மாதிரியும் அமைஞ்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சைட்வேஸ் உள்ளேயும் போயிடலாம். இந்த இந்த இடத்துலயே நீங்கள் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் இது. ஓகே, இந்த கடைசியில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஒரு இடம் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு ரெக்டாங்கிளில் ஓகே, இப்போ பிரேக் அவுட் ஆகி நல்லாவும் மேலே போயிடலாம். ஓகே, இப்போ நிறைய புல்லோட சுச்சுவேஷன் இருக்கிறதால நான் பெருசாக பேருக்கு எடுக்கலை. பட் ஒரு மாதிரி ட்ரிக்கி டே என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு சைட்வேஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஃபுல் ட்ரெண்டியாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கிறதால நான் இப்படி தான் போகும் அப்படி தான் போகும்னு சொல்லலை. ஆனால் டேட்டாவை வச்சு நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுன்னா பை பண்ணுவேன். அதுதான் நான் என்னுடைய சுச்சுவேஷனாக பண்ணுவேன். நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பையிங்கில் சப்போர்ட் இருந்ததுன்னா மார்னிங்கே உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நிறையா புட்டை விற்றுட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏதாவது ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏதாவது டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷனோ இல்லை எனிதிங், ஆக்சுவலி மூவிங் ஆவரேஜ் மேலேயோ இல்லை சூப்பர் ட்ரெண்ட் மேலேயோ எனிதிங், பை சேல் சிக்னல் எனிதிங், அது ஒரு பையிங் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா மேபி ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டுமாரோ ஒரு ஒரு ட்ரிக்கியான ஒரு டே. ஒரு நல்ல ட்ரெண்டியாகவும் இருந்துடலாம், இல்லைன்னா சைட்வேஸாகவே கூட இருந்துடலாம். அந்த மாதிரி ஒரு டேவாக இருக்குது. அதனால தான் ரொம்ப அட்வான்ஸாக இதை நான் சொல்லலை. பட் ட்ரேட் பண்ணணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா, ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் கிடச்சிதுன்னா அந்த ஸ்டாப் லாஸை வச்சு நாளைக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுப்பேன். ஏன்னா டேட்டாஸும் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஈக்விட்டியும் நேற்றே நம்ம பேசியிருந்தோம். ஈக்விட்டி எந்த டிப் கிடைச்சாலும் வாங்குங்கன்றது. கிட்டத்தட்ட ஒரு 100 பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் வச்சு ஒரு இது ரிசர்ச் எடுத்திருக்காங்க. அதில் 89% ஆஃப் தி பீப்புள் மார்க்கெட்டு இன்னும் 10% கரெக்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் பாட்டம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 11% ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு இந்த 23,000 பாட்டம் ஆன மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் வின் பண்ணுறாங்கன்றது. நான் அந்த 11%ல் இருக்கிறேன். நான் இது பாட்டம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு கிளியராக அது தெரிஞ்சிடும், ஆர் மேக்ஸிமம் 1 வீக்கில் தெரிஞ்சிடும். அந்த 11% வின் பண்ண போகிறாங்களா, 89% வின் பண்ண போகிறாங்களான்றது தெரிஞ்சிடும். பட் ஃபார் மீ இட்ஸ் பை ஆன் டிப் தான் ஈக்விட்டி. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.